2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். மகளிருக்கு சொத்து பதிவு கட்டணத்தில் 1% குறைக்கப்பட்டுள்ளது. 1,00,000 மகளிர் தொழில் முனைவோர் உருவாக்கப்படுவார்கள். 10,000 புதிய சுய உதவிக்குழுக்களுக்கு 37,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படும். விடியல் பயணத்திற்காக 3,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுமை பெண் திட்டத்திற்கு 420 கோடி ரூபாயும், சென்னை, கோவை மற்றும் மதுரையில் மாணவியர் விடுதிகளுக்கு 3,000 மாணவியர்களுக்கு 275 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 500 புதிய அங்கன்வாடி மையங்கள் அமைக்கப்படும் என்றும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்திற்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3,00,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் HPV தடுப்பூசி போடப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். 388 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 500 பள்ளிகளில் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி ஆய்வகங்கள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகளை மேம்படுத்தும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின்படி 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 1,00,000 புத்தகங்களுடன் கூடிய நூலகங்கள் சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறுவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,721 முதுநிலை ஆசிரியர்கள் மற்றும் 841 பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்படுவார்கள். பழங்குடியினர் பகுதிகளில் 14 உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். 20,00,000 கல்லூரி மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளில் கை கணினி அல்லது மடிக்கணினி வழங்க 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தை முதன்மை பெற செய்திட 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களுக்கு 700 கோடி ரூபாய் தொகுப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களின் தரம் உயர்த்த 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 30 முதல்வர் படைப்பகங்கள் உருவாக்கப்படும் என்றும், தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதி ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் நவீன தொழில்நுட்ப பட்டப்படிப்புகள் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,00,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதற்காக 2,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 10 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கப்படும் என்றும், 17 தொழில் பயிற்சி நிலையங்கள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூடுதலாக 15,000 இடங்கள், தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு 420 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்களை சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் நிறுவ 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் அறிவியல் மையம் அமைக்க 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் துறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030, செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம், சூலூர் மற்றும் பல்லடத்தில் உள்ள செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழில் பூங்காக்கள், தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025, தூத்துக்குடியில் உள்ள செயற்கை இழை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா, அதிநவீன உயிர் அறிவியல் பூங்கா, விண்வெளி தொழில்நுட்ப நிதி, VNAVGC XR ஹப் இவை அனைத்தும் வளர்ந்து வரும் துறைகளாக கண்டறியப்பட்டுள்ளன. ஒசூர் அறிவுசார் பெரு வழித்தடம், கோயம்புத்தூரில் உள்ள பம்ப், மோட்டார் மற்றும் வார்ப்பக தொழில்களுக்கான உயர்திறன் மையங்கள், தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி, தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம், 9 புதிய தொழிற்பேட்டைகள், 7 மாவட்டங்களில் உள்ள பொது வசதி மையங்கள், மதுரை மற்றும் கடலூரில் உள்ள புதிய காலனி தொழிற்பூங்காக்கள், கடலூர் மற்றும் புதுக்கோட்டையில் உள்ள புதிய தொழிற்பூங்காக்கள், திருச்சியில் உள்ள பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிற்பூங்கா, தேனி, நாமக்கல், ராமநாதபுரம், தஞ்சாவூர், சென்னையில் 5 பொது சேவை மையங்கள் மூலமாக தொழில் வளர்ச்சி கண்டுள்ளது. போக்குவரத்து துறையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையிலிருந்து செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம் வரையிலும், சென்னையிலிருந்து காஞ்சிபுரம், வேலூர் வரையிலும், கோயம்புத்தூரிலிருந்து திருச்சி, ஈரோடு, சேலம் வரையிலும் மண்டல விரைவு போக்குவரத்து அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மெட்ரோ ரயில் திட்டங்களை பொறுத்தமட்டில் விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து கோயம்பேடு, ஆவடி, பட்டாபிராம் வரையிலும், பூந்தமல்லியிலிருந்து திருப்பெரும்புதூர், தாம்பரம், வேளச்சேரி, கிண்டி வரையிலும், கலங்கரை விளக்கத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரையிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3000 புதிய பேருந்துகளும் 750 பேருந்துகள் புதுப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மாமல்லபுரம், ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் அதி உயர பகுதிகளில் போக்குவரத்திற்கான சாத்தியக்கூறு தொடர்பாக அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1125 புதிய மின் பேருந்துகள் கொண்டுவரப்படும் என்றும், பன்முக போக்குவரத்து மையம் கிண்டி மற்றும் வண்ணாரப்பேட்டையில் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு பேருந்துகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3750 கோடி ரூபாய்க்கு நகர்ப்புற சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும், 2200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மியூர் உத்தண்டி இடையே 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். ஒரகடம் செய்யார் தொழில் வழித்தடம், கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை, திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலை உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வேளச்சேரி புறவழிச்சாலை முதல் குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும், மதுரை வெள்ளிவட்ட சாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கை வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருங்குழி பூஞ்சேரி 4 வழிச்சாலை தொடர்பாக விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் 7 மாவட்டங்களில் உருவாக்கப்படும். 102 கூட்டு குடிநீர் திட்டங்களை புதுப்பிக்க 675 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டத்திற்காக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் கோவளம் உபவடி நிலத்தில் 2.25 TMC அளவிற்கு நீர் தேக்குவதற்காக சென்னையில் 6வது நீர்த்தேக்கம் உருவாக்கப்படும் என்றும், சென்னை முதன்மை சுற்றுக்குழாய் திட்டத்திற்காக 2423 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் பயனடையும் வகையில் திட்டம் வகுக்கப்படும். 50 3ஆம் பாலினத்தவர்கள் ஊர்காவல் படையில் நியமிக்கப்படுவார்கள். 25 அன்பு சோலை மையங்கள் மூத்த குடிமக்களுக்காக உருவாக்கப்படும். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 2 பெற்றோரை இழந்த 50,000 குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். 10 மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு 2000 ரூபாய் ஊதிய மானியம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன உபகரணங்களும் வழங்கப்படும். இதில் தொழிலாளர் நலன் தொடர்பாக என்ன அறிவிப்பு வெளியாகியுள்ளது என்பதை பார்க்கலாம். கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை மற்றும் மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்களுக்கு 20,000 ரூபாய் மானியத்தில் புதிய மின் இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழு காப்பீடு திட்டத்தில் 1.5 லட்சம் இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்கள் இணைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஈட்டிய விடுப்பு சரண் அளித்தலை மீண்டும் வழங்குதல், 40,000 அரசு பணியிடங்களை நிரப்புதல், வங்கிகள் மூலம் விபத்து காப்பீடு, பெண் திருமண நிதியுதவி, உயர்கல்வி நிதியுதவி, ஆயுள் காப்பீடு மற்றும் வட்டி சலுகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழி திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும், தாண்டர் நகரில் 190C வகை குடியிருப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்புகள் கவனம் பெற்றுள்ளன. நீரேற்று புனல் மின் திட்டங்களில் 1800 மெகாவாட் ஆழியாறிலிருந்தும் 1100 மெகாவாட் வெள்ளிமலையிலிருந்தும் உற்பத்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4000 மெகாவாட் பெர் ஹார் மின்கலன் சேமிப்பு அமைப்பு, ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை, கடல்சார் வள அறக்கட்டளை, 6 நீலக்குடி கடற்கரைகள், வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம், பூநாரை பறவைகள் சரணாலயம் தனுஷ்கோடியில் உருவாக்கப்படும் போன்ற முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதேபோல மேல்செங்கம் திருவண்ணாமலையில் பல்லுயிர் பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.